காவேரி நீர் சம்பந்தமான சில முக்கிய தகவல்கள். அதாவது இந்த பிரச்சனை வந்து 1924ல் ஆரம்பிச்சது. 1924லேருந்து 1974 வரை ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. மைசூரும் அன்றைக்கு இருந்த மதராஸ் மாகாணமும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னாக்கா, கிருஷ்ணா நதிநீர் திட்டமும் மேகதாது அணை திட்டமும் 1924லேருந்து 1974 வரைக்கும் இந்த திட்டம் போட்டு நடைமுறையில் இருந்திருக்கு 50 வருஷம். அதுக்கு பிறகு 1980ல் எம்ஜிஆர் கலைஞர் ஆட்சி காலத்தில் முடிவு அடைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிஞ்சதுக்கப்புறம் மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக கர்நாடக அரசு முயற்சி எடுத்தப்போ இரு தலைவர்களும் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி குரல் எழுப்பியிருக்காங்க. இது செயல்பட்டு வரல என்று. அந்த காலகட்டத்தில் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மக்களுக்கு இந்த நீர் பற்றாது, சரி வராது என்று. ஆகையால் 1990ல் விபி சிங் ஆட்சி காலத்தில் அவர் ஒரு தீர்ப்பாயம் அறிவிக்கிறார் அமைச்சர். அப்போவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலே இருந்தது. அதன் பிறகு 1998ல் அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்திலேயே காவேரி நீர் அமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்ட அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையிலேயே போயிட்டு இருந்தது. 2002 ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையினால் போராட்டம் நடத்தி 419 டிஎம்சி நீர் அதை வந்து தமிழகத்துக்கு வருடம் திறந்து விடணும் என்று முடிவெடுத்தாங்க. அதன் பிறகு இன்று வரை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் அதற்காக மேகதாட்டு அணைக்காக குரல் எழுப்பியும் போராட்டமும் வழக்கும் பதிவு செஞ்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா தமிழக மக்களுக்கு இந்த நீர் பற்றாது, மேகதாது அணை கட்டக்கூடாதுன்ட்டு இன்று வரை போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்கிறார். அங்குள்ள முதல்வரை சந்தித்து இந்த மேகதாது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார். இதில் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமான்னு தெரியல. விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்புவது நம்முடைய தமிழ்நாட்டு குரலாக, நீங்கள் அங்கே போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னாக்கா அவங்களுக்கு அது சாதகமாக போயிடும், ஆகையால் நீங்கள் வந்து அங்கே போகாதீங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது என்று எல்லாருமே வலியுறுத்துகிறாங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தெரியும். காவிரி சம்பந்தமான நமக்கு தெரிந்த பதிவுகளை வெளியிட்டிருக்கோம். பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.